ஹாய் கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இது என்னோடய ட்ராவல் விலாக். நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம பார்த்திங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ணலான்னு இருக்கோம்னா, ஒரு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே போகிற வழியில் ஜாலியாக பேசிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு யூடியூப் விலாக் இது. எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், காலைல நல்லா இருக்குது. ஆக்சுவலி கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் ஒரு மாதிரி வெயில் இல்லாமல் நல்லா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறதே நல்லாயிருக்கும் கைஸ். அந்த ஒரு ஃபீல் நார்மலாக கிடைக்காது. நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் வேணால் மோஸ்ட்லி ஹைவேஸ் எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா நம்ம ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே ஜாலியாக இருக்கும். அதுவும் வண்டி எடுத்து க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், எதுவுமே தெரியாது. அழகாக 60-70 பிடிச்சா பாட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் காலையிலே கிளம்பிட்டோம். பார்த்தா அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு க்ளவுடியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா க்ளவுடியாக மூடிட்டு இருந்துச்சு. சரின்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்குது கைஸ். இந்த ஹைவே சைடில் நல்லா இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. உண்மையாக நமக்கு அருமையாக ஃபீல் ஆகுது. அந்த பக்கம் ஃபுல்லாக சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது. சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நல்லா தானே இதுவாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். சரி, நமக்கு திடீர்னு தோணுச்சு முருகன் கோயில் போகணுன்னு. சரி போகலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் தான். பட் அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆப்வியஸாக அது எப்படி அமையணும்னு தெரியல நமக்கு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் பார்த்தோம், இதில் வண்டி வேறு தெரியாது, என்னன்னே தெரில. நம்ம சரின்னு பிடிச்சா ஸ்பீடு போயிட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நல்லா ஒரு இதுவாக இருக்குங்க, போயிட்டே இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு ஃபுல்லாக ரூட்டு மாதிரி வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்னு செக் பண்ணால் ரூட்டு மாதிரி தான் வந்துவிட்டோம். அப்புறம் ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி ஹைவே பிடிச்சிட்டோம். ஹைவே பிடிச்சி திருப்பி எடுத்துட்டோம் வண்டியை. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் கைஸ். அதே மாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு vlog நம்ம சேனலில் போடுறது. நான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக எங்கேயாச்சும் வெளில போவேன். வெளில போடுறது ஜாலியாக உங்கள்கிட்டையும் சொன்னால் அப்படி ஒரு நமக்கும் நம்ம ஜாலியாக நான் ஹாப்பியாக இருக்கிறது இல்லாமல் நீங்களும் கேட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், மேலே கூட போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். டோல்கேட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு டோல்கேட் பார்த்தோம். சரி, என்னடா அது ஃபஸ்ட் டோல் இப்போ தான் வந்திருக்கு. சரி, 2 டோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் டோல் தாண்டுறோம். சரி, டோல் தாண்டினா அடுத்த நேரம் இது தானே, போகிற வழி தான் சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம். டோலில் பாருங்கள் ஃபுல்லாக. அதெல்லாம் பைக்குக்கு டோல் இல்லை, பைக்கு டோல் இருந்தால் அது இன்னும் பிரச்சனையாயிரும். டோல் தாண்டி போயிட்டுருக்கோம். சரின்னு போகிற வழி ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துட்டே போகிறோம். சைடில் பாருங்கள் ஃபுல்லாக அது ஏரி வியூ வந்துருச்சு. அந்த ஏரியா அந்த இதெல்லாம் இருக்குது. சரி, அப்படியே நம்ம வண்டியை பிடிச்சோன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த வழியும் இல்லை, ஜாலியாக போக வேண்டியதான். அந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலி இன்னும் க்ளீன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் யாரும் க்ளீன் பண்ணுறதில்ல. சரி, போகிற வழியில் பார்த்தா அந்த வண்டியில் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சரி, நம்ம அதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா ஹைவேல இண்டிகேட்டர் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ தெரியாமல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டோம். சொன்னோடனே அவங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ அப்புறம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயிலும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். கோயில் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் சரி யோசித்தேன் நான், என்னங்க இது இப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு பார்த்தா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நிறையா படங்கள் இந்த கோயில் வந்திருக்கு. ஆக்சுவலி நல்லாயிருக்கும், நிறைய டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி செம்ம கூட்டம் சண்டேன்றதுனால. பட் நம்ம அதெல்லாம் யோசிக்கல, நம்ம பாட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பட் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா ஃபோட்டோ ஒன்றும் எடுக்க முடியாது போல். அதே மாதிரி இந்த கோவில் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் போல். லைக் நிறையா சின்ன சின்ன கடைக்காரங்க நிறைய சின்ன சின்ன பொருளை விற்கிறாங்க. போட்டு படிக்கட்டு ஃபுல்லாக கடை போட்டிருக்காங்க. ஸோ அது நிறையா பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி கோவில் நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்குறதுக்கு ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி, அதாவது குன்றத்தூர் அது மாதிரி ஒரு சின்ன மலை ஏறுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபன் பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டு இருந்தோம். சரி, அது 84 படி சம்திங் சொல்கிறாங்க. பட் நல்லா இருந்துச்சு. சரின்னு கோவில் வந்தோம். கோவிலில் எடுக்கக்கூடாது கேமரா, பட் இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு லைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்படி வந்தால் இந்த பக்கம் ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்குது. காட்டுற ஒரு நிமிஷம் இருக்குங்க பாருங்கள். தியான மண்டபம் மாதிரி அந்த தியானம் பண்ணுவாங்க, எல்லோரும் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம்.
சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் தியானம் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போய் பார்த்தோம். பார்த்து அதை போட்டிருக்காங்க பாருங்கள், எந்த டைம் இது என்னென்னு போட்டிருக்காங்க. அது பார்த்தோம். பிரசாதம்லாம் எங்கள் காசு கொடுத்து தான் வாங்கினோம். பிரசாதம் போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூவில் போய் நின்று சாமியை பார்த்தலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். பார்த்தா செம்ம க்யூங்க. சண்டே அதுவும் சரியான க்யூவில் நின்றுந்தாங்க. சாமி பார்த்துட்டு அதே தியான மண்டபத்தில் உட்காந்து பிரசாதத்தை சாப்பிட்டோம். பிரசாதத்தை சாப்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக அழகழகாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க, வியூவும் சரி, சுற்றி ஒரு மலை மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. முடிச்சிட்டோம். சரி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். சரி வெளியே வந்து அந்த பக்கம் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அது அழகாக இருந்துச்சு. அதையும் விசிட் பண்ணோம். அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்போ காப்பாற்றுப்பான்னு வேண்டிக்கிட்டு வெளியே வந்தால் இங்கே உப்பை கொட்டி வச்சுருக்காங்க. ஏன் உப்பை கொட்டி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இது ஏன் உப்பை கொட்டுறாங்கன்னு தெரியல இங்கே. பட் உப்பு நிறைய கொட்டி வச்சுட்டு போகிறாங்க. போகிறவங்களாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க்கிங் போகலான்னு பார்த்தோம். பட் அந்த பக்கம் ஒரு பெரிய கோயில் இருக்கிறத பார்த்தோமா. சரி இன்னும் இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது இந்த இடத்துல, என்ன கோயில்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பெருமாள் கோயில். நல்லா பெரிய பெருமாள் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லாவும் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. சரி என்ன தான் இருக்குது அதுலேயும் போய் பார்க்கலாம். சரி ஓகே, அவரையும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், ஏன் இவரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேங்க. சரின்னு சொல்லிட்டு அவரையும் நினச்சோம். சரின்ட்டு அப்படியே ரோட்டில் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். போய் அவரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். சரின்ட்டு பார்த்தா ஒரே வண்டி கிராஸே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி உள்ளே வந்தோம். சரி கிராஸ் பண்ணோம். இதோ பாருங்கள், இருக்கும் பாருங்கள், இதோ காட்டுறேன் பாருங்கள். இந்த கோயில் வாசல் வரைக்கும் எடுத்திருக்கோம் பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக தான் கட்டியிருக்காங்க, நல்லா கட்டியிருக்காங்க கோயில். இங்கே கூட்டம் பெருசாக இல்லை, அங்கே ரொம்ப கூட்டம். குன்றத்தூரில் பயங்கர கூட்டம். பட் இது குன்றத்தூர் தான், பட் பெருமாள் கோயில் அப்படியே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு போங்க. இதுவும் நல்ல கோயில் தான், அருமையாக தான் இருக்குது இந்த கோயிலும். ஒரு மாதிரி நிம்மதியாக எனக்கு பெருமாள் கோயிலோட அழகாக இருக்குது பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கோயிலையும் பார்த்துட்டு திருப்பி பைக் எடுத்தால் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், நிறுத்தவே இல்லை. சீரியஸாகவே ஹைவேல ஒரு நல்ல பைக் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்குது உண்மையாக. எனக்கு ஹைவேல பைக் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.